ஐயா ஆ இது பையன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப ஸ்கூலுக்கு எடுத்து போய் கொடுப்பான் இன்னைக்கு வந்துட்டு. உனக்கு அந்த தியரி சொல்லி கொடுத்துட்டீங்களா? சொல்லி கொடுத்துட்டேன். அந்த நோட்டு கையில கொடுத்து அனுப்புறேன். நான் பணம் போட்டதில்ல, அந்த நோட்டு கையில கொடுத்து அனுப்புறேன். சரி போயிட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஜஸ்ட் அவங்க எப்படி ரீட் பண்றாங்க பார்ப்போம். எல்லாமே தமிழ்ல எழுதி கொடுத்துருங்க. எல்லாம் தமிழ்ல எழுதி கொடுங்க. தமிழ்ல எல்லாமே தமிழ் தான் எழுதி இருக்கு. ஆமா, நல்ல முயற்சி, நல்ல முயற்சி. ஆமா, காலையில அவனும் கொண்டு போற சொல்லிட்டான். ஏன்னா நேற்று ஒரு மாதிரி நான் நீ காலைல சொன்னோன்னு எடுத்துமே கொடுக்குறப்பா அப்படின்ட்டான். ஏதோ ஒரு வாத்தியாட்ட, எந்த வாத்தியாட்டு காமிச்சாலும் சரி, நமக்கு வாத்தியாட்டு தெரிஞ்சா சரி, அவ்வளவுதான். ஆமா ஆமா, அதான் சயின்ஸ் வாத்தியார்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு. ஆமா, அவரு பாத்துட்டாருன்னா, படிச்சு பாத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. சரிங்க. சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. காலையில் நேரத்திலேயே கூப்பிட்டுருந்தேன். இல்ல 4:30 மணிக்கு கூப்பிட்டுருப்பேன். எல்லாத்தையும் கூப்பிட்டுருந்தேன். மொபைல் கொஞ்சம் இதாயிட்டு இருக்குது இல்ல. மனிதன் பட்டினியால் மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது உணவு, அது பட்டினியால் உண்ணான் நோன்பால் மனிதன் சாவதில்லை. பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படிகின்ற விஷம், 4 விஷம் உணவு பாதையில வந்து படியுது. என்னென்ன விஷயம் படியுது சொல்லுங்க? பழைய மருந்துகள் உட்பட்டது. பழைய மருந்துல அற்புதம். சரியா புடிச்சிட்டீங்க. பழைய மருந்து. அப்புறம் மாவு சத்து, ஸ்டார்ச், அருமை. 3வது கொழுப்பு, அருமை. அப்புறம் 4வது மற்றவை, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மற்றவைன்னு என்ன வேணாலும் இருக்கலாம் அதுல. இதுதான் அடிப்படை. இந்த 4ஐயும் எந்த மறக்கவே கூடாது. பழைய மருந்து, மாவு, கொழுப்பு, மற்றவைகள் தான் ரொம்ப கொடுமையானது. அது மற்றவைகள் என்னன்னு வச்சுக்கலாமா? அது பாருங்க, 19ஆம் பாடம். 19வது பாடம். மற்றவைகள் என்ன, அதான் கொடூரமானது. மற்றவைகள் என்னென்ன வருதுன்னு பார்ப்போம்னா, அதாவது இயற்கை உணவை பாருங்க, 144ஆம் பக்கம். கலைநிலா 144ஆம் பக்கம். சரிங்க. இந்த அப்படியே படிங்க, யார் வேணும் படிக்கல. முகம் தெரியல ஐயா உங்களது. தெரியல, எந்த பாருங்க. எப்படி கொஞ்சம் வலி எல்லாம் பரவாயில்லையா? இப்ப காலையில் வலி எப்படி இருக்கு? பரவாயில்லையா? காய்ச்சல் எல்லாம் விட்டு போச்சு ஐயா. பாதம் மட்டும் தான் இன்னைக்கு கொஞ்சம் வலி, கை கொஞ்சம் வலி, வலது கை மட்டும். அது இயற்கை நமக்கு கொடுக்குற மருந்து. இயற்கை நமக்கு கொடுக்குற மருந்து நீர் மருந்து. உலகத்துல இப்படியெல்லாம் யாருமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. என்னது? ஒரு நீர் மருந்து. நீர் என்ன பண்ணுது? அந்த சராசரத்தையும் ஆட்டுது. என்னது? அந்த சராசரத்தையும் ஆட்டுது. இததான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது நீர் என்பது தெரியுமா? ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து ஒரு அற்புதமான உயிரியல், வேதியியல், இயற்பியல் எல்லாத்துக்கும் வரக்கூடியது. அதுதான் நம்மளை வாழ வைக்குது. அதான் விஷயமே. அது சுத்தம் பண்ணுது. அது உணவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது சுத்தம் பண்றப்போ பிரபஞ்ச சக்தி நமக்கு காற்றுல இருக்கிற நைட்ரஜன் போகுது. நீங்க அதுதான் உணவு உங்களுக்கு. அந்த உணவு, அதுதான் உணவு உங்களுக்கு. இந்த காற்றுல இருக்கிற நைட்ரஜன் தான் உணவு. காற்றில் இருக்கிற நியூட்ரான் தான் உணவு. நியூட்ரான் அது யாருக்குமே, இன்னும் விஞ்ஞானிகளுக்கே அறிவு இல்லை. அப்புறம் நமக்கு எப்படி அறிவு வரும்? விஞ்ஞானி எத்தனை இருப்பான்? இந்தியாவில் பார்த்தாலும் ஒரு மீறி மேல மொத்தமா பெரிய விஞ்ஞானம் பேசுற ஒரு 50 பேர் கூட சேர மாட்டான். இந்தியாவிலேயே மிகப்பெரிய அறிவியல் செய்தி பேசுறவன் ஒரு 50 பேர் கூட சேர மாட்டான். எத்தனை பேரு?
50 பேர் கூட. அந்த 50 பேர் முண்டங்களுக்கு கூட சேர மாட்டாங்க. 50, இப்ப கரெக்டா சொல்றேன், 50 பேர் கூட கிடையாது. இந்த உண்மையாலுமே விஞ்ஞானிகள் 50 பேர் இருந்திருந்தா இந்நேரம் 50, நம்ம உலகத்திலே பெரிய ஜனத்தொகை 140 கூட நம்ம தான். சரியா? எவனாச்சும் இந்த பெரிய விஞ்ஞானின்னு சொல்லிட்டு எவனாச்சும் கடந்த 100 ஆண்டுகள்ல எவனாச்சும் இயற்கையில நோபல் பரிசு வாங்கியிருக்கானா? இதுல இருந்து மானங்கெட்ட பொழப்பு பொழைக்கிறானுன்னு தெரிஞ்சு போச்சான்னு கேக்குறேன். 140 கோடி பேர் இருக்கானுங்க. இந்த வேற பன்னீர்செல்வம் கூட இருக்காரு, இந்த வேற பழனிவேல் இருக்காரு, இதே பரமேஸ்வர் இருக்காரு, எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். எவனாச்சும் உலகம் புகழ்கின்ற ஒரு அறிவாளி அப்படி சர் சி வி ராமனுக்கு அப்புறம் அது அந்த 1927 30 வாங்கினான். அதுல இருந்து இப்ப 100 வருஷமா இந்த எருமைகள் அட்டை உட்காந்துருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் படிச்சு போட்டு பிடெக் படிச்சிருக்கானுங்க, எம்டெக் படிச்சிருக்காங்க, பிஹெச்டி பண்றானுங்க, ஐஐடிலயே படிக்கிறாங்க, டிஆர்டிஓல இருக்கானுங்க, இஸ்ரோல இருக்கிறானுங்க. இவங்களாம் புடுங்கிதான், பெரிய புடுங்கிகளை வேணலாம். இது வேற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஐஐடிங்கிறான், அப்புறம் அப்புறம் வந்து ஐபிஎல்ங்கிறான், இந்தியன் பிசிக்கல் லேபரேட்டரிங்கிறான், அதனுடைய லீடரா இருக்கிறேங்கிறான். எல்லா புடுங்கிகள் உட்காந்துட்டு ஒரு புடுங்கி கூட ஒரு நோபல் பரிசு வாங்கல. என்னது, ஒரு புடுங்கிகள் என்ன வாங்கல? எத்தனை வருஷமா வாங்கல? நோபல் பரிசு ஒண்ணு கூட வாங்கல. எத்தனை வருஷமா வாங்கல? 100 வருஷமா. 100 வருஷமா. அதுக்கு ஒண்ணுமில்ல, பிச்சைக்கார நாடு. நம்ம ஒண்ணு கடிச்சோம்னா அப்படியே மிதக்கிற நாடு இங்கிலாந்து. இது வரைக்கும் 50 60 100 நோபல் பரிசு வாங்கியிருக்கானுங்க. அமெரிக்காக்கு 200 வாங்கிச்சிருக்கான். ஜெர்மனுக்காரன் எக்கச்சக்கம். ஜெர்மன் கண்டுபிடிக்கிறது பூரா ஜெர்மனிக்காரன் தான் கண்டுபிடிக்கிறது பூரா ஜெர்மன்காரங்க. நம்ம ஆளுங்க இங்க அவங்க மணி அடிச்ச மூத்திரம் குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எதை குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன்? மூத்திரம் குடிச்சிட்டு. மாட்டுச்சாணி நல்லதா? அப்புறம் வந்து மஞ்சளை வந்து பூசி மாட்டுச்சாணியை பிடிச்சி வச்சு அது வந்து நமக்கு வீட்டுக்கு மங்களம் தருமா? அப்புறம் பூசணிக்காய் பூ வச்சோம்னா வீட்டுக்கு நேரா ராஜேஸ்வரி, அகிலாண்டேஸ்வரி, அஷ்டலட்சுமி வீட்டுக்கு வருமா? இப்படி உட்காந்துருமா பூ முட்டைகளாக உட்காந்துருக்கானுங்க. இவனுக்கு தான் வந்து பெரிய அறிவாளிகள். இந்த முண்டங்கள் தான் நாட்டை ஆண்டுட்டு இருக்குது. இந்த முண்டங்கள் தான் நாட்டாண்டு. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு காரணம், இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இதுக்கெல்லாம் எவங்க? இப்ப 100 ஆண்டுகளாக எதுவுமே கண்டுபிடிக்கல. பல லட்சம் கோடி ரூபாய் செலவு பண்றீங்க, பல லட்சம் ரூபாய் செலவு பண்றீங்க. இந்தியாவில மிகப்பெரிய பயங்கரமான ஐஐடி எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ஐஐடி 100 ஏக்கரா 200 ஏக்கரா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் வருஷத்துக்கு 1000 கோடி 2000 கோடி செலவு பண்றானுங்க. இப்படி இருந்துமே ஒருத்தங்கூட ஒரு நோபல் பரிசு வாங்கலையா? மருத்துவத்திலையும் வாங்கல இல்லையா? உயிரியல் மருத்துவத்திலையும் நோபல் பரிசு வாங்கல, வேதியியல்லையும் நோபல் பரிசு வாங்கல, இயற்பியல்லையும் நோபல் பரிசு வாங்கல. ஒன்றும் இல்லை. சும்மா இந்த பொருளாதாரத்துல மட்டும் என்ன அமர்த்தியா சார்னு ஒருத்தர் வாங்கினான். அது இடத்த வாங்கி என்ன நாக்கு வெடிக்கிறதான்னு கேட்கறான். அவன் எங்க இருக்கிற இடமே தெரியாது. அது வாங்கிட்டு என்ன பண்றது? ஒரு பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும். அதுதான் இது. பாருங்க, 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது இது. இந்த பாருங்க, இது 1000 பேர் இனி 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகுது. இது எப்படியும் நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துல இது நோபல் பரிசு தகுதியா மாறிடும். புரியுதுங்களா? இதுதான் கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பு தான் இனியன் வந்து உலகத்துக்காக உள்ள வைக்கிறார். இது வந்து இயற்கை வந்து இப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறான்னு சொல்லுது. அந்த சுதந்திரமா சிந்திக்கிற அறிவாளி இந்தியாவில ஒரு முண்டங்களும் கிடையாது. இப்ப அணுகுண்டு வெடிச்சான்னு சொல்றாங்க. அணுகுண்டு புடலங்காய் அடுத்தவங்க பார்த்து காப்பி அடிச்சது. என்னது அணுகுண்டு? இது பொக்ரான் அணுகுண்டு வெடிச்ச வாஜ்பாய் காலத்துல பொக்ரான் அணுகுண்டு வெடிச்சாங்க. நாங்க அது வந்து டாக்டர் அப்துல் கலாம் தலைமையில தான் செஞ்சாங்க. அடுத்தவன் வெடிச்சதை பார்த்து, என்ரிகோ ஃபெர்மி வெடிச்சதை பார்த்து இவனு கண்டுபிடிச்சு தூப்பிடுறது. அவன் பட்டாசு செய்வான், நீ வாய் வெடிக்கிறது. சிவகாசியில பட்டாசு செஞ்சா நீ காப்பி அடிச்சு இங்க செஞ்சு என்ன பண்றது? வெடிக்கிறது. புரியுதா? கடையில போய் பட்டாசு வாங்கிட்டு நீ வெடிக்கிறது. நான் பட்டாசு நீயே செய்யணும், நீயே கண்டுபிடிச்சிருக்கணும். ரஷ்யாக்காரன் விட்டதுக்கு அப்புறம் அதை பார்த்து அமெரிக்காரன் விட்டான். அதுக்கப்புறம் காப்பி அடிச்சு திருடித்தான் நீங்க விட்டீங்க. காப்பி அடிச்சு திருடிட்டு தான் விட்டீங்க. கேட்டா அணுமின் விஞ்ஞானி, இந்த பேரு அணுமின் விஞ்ஞானி, புடலங்காய் விஞ்ஞானி பேரு வச்சுக்கிறது. சரியா? அதுக்கப்புறம் இது எல்லாமே காப்பி அடிக்கிறது, எல்லாமே எனக்கு திருடுறது. பரீட்சையில காப்பி அடிக்கிறீங்கல்ல, பரீட்சைக்கு முன்னாடி எழுதிட்டு இருப்பான். நானும் காப்பி அடிச்சு எழுதியிருக்கேன், விட்டு கொண்டு போவேன். அந்த மாதிரி பக்கத்துல எழுதி எது எட்டி பார்க்கறது. அந்த காலத்துல எட்டி பார்த்துட்டு டே குர்ரான்னு சொல்லி பிடிக்க எழுதுறது. இந்த மாதிரி இப்படித்தான் சிஎன்ஆர் ராவ்னு பெரிய விஞ்ஞானி. சிஎன்ஆர் இந்தியா பாரத ரத்னா பெற்றவர். இப்பதான் பெங்களூர் இருக்காரு. வயது அப்புறம் 85 80 இருக்கு. சிக்கனாக்கிய ராமச்சந்திர ராவ்னு பேரு. உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி.
அவருக்கு 80க்கு மேற்பட்ட நாடுகள்ல இருந்து டாக்டர் பட்டம் வச்சிருக்கு. இன்னைக்கு 80 டாக்டர் பட்டத்தை வச்சிருக்காரு. அவர் தான் சொன்னாரு, ஏன்டா கதை விடுறீங்க, சும்மா ராக்கெட்டு டொருன்னு விட்டுட்டு இருக்கிறீங்க, எவனாச்சும் புதுசா கண்டுபிடிக்கிறார். அவர் தான் இந்தியாவிலேயே வந்து வேதியியல் விஞ்ஞானி, அது ஃபாதர் ஆஃப் த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் த கெமிஸ்ட்ரி மெட்டீரியல், வேதியியல் விஞ்ஞானின்னு சொல்லக்கூடிய சிஎன்ஆர் அவர் தான் சொல்லுவார். உயிரோட தான் இருக்காரு. அவர் தான் பெங்களூர்ல ஜவஹர்லால் யூனிவர்சிட்டி ரிசர்ச் சென்டர்னு ஆரம்பிச்சார். அவரே சொல்றாரு, எவனாச்சும் கண்டுபிடிப்பு வாங்கடா, ஏன்டா உயர வாங்குறீங்க, எவனாச்சும் கண்டுபிடிக்கிறீங்களா? ஒண்ணும் இல்லை. அவர் சொல்லின்னு எவனும் எதுவுமே கண்டுபிடிக்கல. சும்மா என்ன பண்ணுவாங்க, பாலிஷ் பண்றது. என்னது, எவனாச்சும் கண்டுபிடிச்சதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது, மெருகெடுத்துறது. எவனாச்சும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வாங்கிட்டு என்ன பண்றது, ம். எவனாச்சும் கண்டுபிடிச்சு காப்பி அடிச்சிருந்தா அதை வாங்கிட்டு பாலிஷ் பண்ணிட்டு இவன் என்ன பண்ண போறான், என்ன பண்றான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கண்டுபிடிச்சு தருவேன், கண்டுபிடிச்சி பெரிய பிடிக்க மாதிரி ஆயிடுவேன், எங்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு மெருகு எழுதிட்டு தான் கண்டுபிடிச்சு நடிக்கிறது. இப்படித்தான் இஸ்ரோ விஞ்ஞானிகளும் இருக்கிறானுங்க, ஐஐடி விஞ்ஞானியும் இருக்கிறானுங்க, ஐஐடி இருக்கிறானுங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பிசிக்ஸ், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜி, எல்லா இடமும் இப்படித்தான் கொண்டிருக்காங்க. இதுக்கு காரணம் யார் தெரியுமா? இதுக்கு யார் காரணமா இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை இருந்து இவங்களுக்கு கண்டுபிடிக்கலையே, அதுக்கு என்ன காரணமா இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அதை விட்டுருங்க. இத்தனை நோய் இருக்கு, இது வரைக்கும் சக்கரை நோய் எவனும் குணமாக்கவே இல்லை, எவனும் மூட்டு வலி குணமாக்கவே இல்லை, எவனும் வயிற்று பசி போகிறதுக்கு மருந்தும் கண்டுபிடிக்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்ப நாம வந்து வயிற்று பசி போகிறதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, மூட்டு வலிக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, சளிக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு, அப்ப மரணமே வராம இருக்கிறதுக்கு வழி கண்டுபிடிச்சாச்சு. இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க? தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்பதான் கண்டுபிடிச்சு வெளி வந்துட்டு இருக்குது. அப்படின்னா நாமளே எதை பயன்படுத்துறோம்? அறிவு பயன்படுத்தும். அப்ப இந்தியாவில் இருக்கிற எவனுமே எதை பயன்படுத்தல? அறிவை பயன்படுத்தல. அறிவை பயன்படுத்தினா நோபல் பரிசு வாங்கி இருக்குமானா? வாங்கி இருக்க மாட்டானா? வாங்கியிருப்பாங்க. சரி, உன்னை படிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம், பாஸ் மார்க் தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னவன் யாரு? நீ வந்து பாஸ் மார்க் வாங்கிக்க, கேள்வியை கேட்க கூடாதுன்னு சொன்னது யாரு? ஆசிரியர் ஐயா. எந்த ஆசிரியர்? சரி, நீங்க பாஸ் மார்க் மட்டும் தான் போடுவேன், நீ அடிமையா இருன்னு சொல்லிட்டு போனவன் யாரு? வெள்ளக்காரனுங்க ஐயா. அப்படி வா. சரி, இவ்வளோ லேட்டா சொல்றீங்க. எழுது. வெள்ளக்காரன் ஐயா. பிரிட்டிஷ்காரன் தான் உங்களுக்கு தடை செய்யறது. எதை தடை செஞ்சா? நீ நோபல் பரிசு வாங்கக்கூடாது, பிசிக்ஸ்ல நோபல் பரிசு வாங்கக்கூடாது, கெமிஸ்ட்ரியில நோபல் பரிசு வாங்கக்கூடாது, எதுலயும் நோபல் பரிசு. நீ பணக்காரன் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம், அடிமையா இருக்கலாம், மந்திரி மூத்திரத்தை குடிக்கலாம், ஆனா நீ என்ன வாங்கக்கூடாது? அறிவாளி ஆகும். இப்ப யாரு தப்பு யார் பண்ணி இதைத்தான் கப்புன்னு பிடிச்சி. அதனால உங்களுக்கு சும்மா படி, சும்மா படி, சும்மா படி, என்னது மனப்பாடம் பண்ணிக்கோ, 100 மதிப்பெண் வாங்கிக்கோ, மனப்பாடம் பண்ணிக்கோ, இங்கிலீஷ்ல 100 மார்க் வாங்கிக்கோ, கணக்கில் 100 வாங்கிக்கோ, அறிவியல் 100 வாங்கிக்கோ, வாங்கிட்டு சாணி தட்ட கூட தகுதி இல்லைங்கிற. சாணி தட்டுறது மிகப்பெரிய அறிவு. சாணி கட்டுறதோட இவனுக்கு தெரியாது. யாருக்கு? இந்த 100 மார்க் வாங்கியிருக்கான் பாருங்க, அவனுக்கு என்ன தட்ட தெரியாது. கடைசியில கொண்டு என்ன பண்ணுவான்? கடைசியில கொண்டு எவ்வளோ ஒரு பணக்காரன் போய் அடிமை வேலை வாங்கிட்டு இருப்பான், 200 ரூபாய் சம்பளத்துக்கு கேவலமா வேலை பார்த்துட்டு இருப்பான். இதுதான் வெள்ளைக்காரனுடைய சதி திட்டம். வெள்ளைக்காரன் கிடையாது, ஒரு புடலங்கம் கிடையாது. இது பாருங்க, வெள்ளைக்காரன் கிடையாது, ஒரு புடலங்கம் கிடையாது, நானே கண்டுபிடிச்சது இது. சரி, நானே கண்டுபிடிச்சேன் என்ற பகுதி. எனக்கு பிடெக் கிடையாது, எம்டெக் கிடையாது, ஒரு புடலங்கம் கிடையாது. எவன் மூத்திரத்தை நான் குடிக்கவும் இல்லை, எவன் மூத்திரத்தை நான் என்ற சொந்த மூத்திரத்தை குடிக்கிறவன். என்னது? சொந்த மூத்திரத்தை குடிச்சுக்கிட்டு சொந்த அறிவை பயன்படுத்திட்டு நான் என்ன பண்றேன், நான் 1 ரூபா செலவுல மினி பார்ட்டிகல் ஆக்சிலேட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து 1 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு ஒரு பார்ட்டிக்கல்ல வந்து ஒரு அணுவை அல்லது துகளை முடுக்குவதற்கு 1 லட்சம் கோடி இருக்கணும், ஒரு 10,000 நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி இருக்கணும். அவனுக்கு செய்ய புடுங்காததை நான் என்ன பண்றேன், 1 ரூபா செலவுல புடுங்கிட்டேன். நான் புடுங்கிறது உண்மையானு இங்கிலாந்துல காட்டியாச்சு. நான் இது வந்து சக்சஸ் ஆகி வர்றதுக்கு இன்னும் 50 ஆண்டு ஆகும். சரியா? அதுக்குள்ள உயிரே போனாலும் சரி இதை நிரூபிக்காம விட மாட்டேன். புரியுதா? ஏன்னா இது 1 ரூபா செலவுல கண்டுபிடிக்கல. அப்ப எல்லாம் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. இதுதான் சொந்த மூளை, இதுதான் வெங்கடேசன். இதெல்லாம் வெங்கடேசன் கொடுத்த மூளை. யார் கொடுத்த மூளை? பாரு, இன்னையோட 96வது நாள் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நான் 100 நாள் எரியுன்னு சொன்னேன். அந்த கணக்கு போட்டிருக்கும் பாருங்க. 2 வெள்ளையடி எத்தனை நாள் எரியும், 2 பச்சையடி எத்தனை நாள் எரியும், 1 பச்சையடி எவ்வளவு நாள் எரியும், ஒரு படம் போட்டு அனுப்பிச்சிருக்கேன். பாத்தீங்களா பழனிவேல்? எல்லாத்துக்கு அனுப்பிச்சிருக்கணும். ஒரு சின்ன ஒரு வெள்ளை படம் போட்டிருக்கும் பாருங்க. 2 வெள்ளையடி எத்தனை நாள் எரியும்,
ஆஹ் அப்படியா? அது காலையில 4:30 மணிக்கு எல்லாத்தையும் போட்டு விடுறது. இன்னைக்கு 3:45 எந்திரிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டு பார்த்தேன். 3:45 எந்திரிச்சு கூப்பிட்டு பார்த்தேன். 4 மணிக்கு கூப்பிட்டு பார்த்தேன். பாண்டிச்சேரி அறவாளி வந்துட்டு வணக்கம் போட்டு அவர் போயிட்டாரு. புரியுதா? அப்புறம் பார்த்தா 5:45 வரைக்கும் படிச்சுட்டு சரி மெல்ல. இதுக்கு எதாவது காரணம் சொந்த மூளையை பயன்படுத்துறது. எவனாச்சும் உலகத்தை இப்ப இந்தியாவில எவனாச்சும் சக்கரனை எவனாச்சும் குணமாக்கி இருக்கானா? இந்தியாவுல எவனாச்சும் மருந்து சாப்பிட்டு சக்கரனை குணமாக்கி இருக்காங்களா? இல்ல ஐயா. அது என்ன வெங்கடேசன் கண்டுபிடிச்ச இந்த மருத்துவத்தை பின்பற்றின மட்டும் சக்கரனை குணமாகுது? இந்தியாவை எவனாச்சும் பசியை குணமாக்கி இருக்கானுங்களா? இல்ல. இப்ப நீங்க இப்ப வெங்கடேசன் கண்டுபிடிச்ச மருத்துவத்தை கண்டுபிடிச்சு பசி குணமாக்கிடுறீங்க. இல்ல புரியுதா? புரியுது ஐயா. அப்ப இதற்கு காரணம் இயற்கை, இதற்கு காரணம் வெள்ளைக்காரன் கல்வி முறைதான். அப்ப அந்த மதிப்பெண் கல்வி வரை செருப்பால் அடிச்சு வீட்டுக்கு துரத்தணும். செருப்பால் அடிச்சு சுடுகாட்டுக்கு தொடக்கணும். அதாவது இந்த மதிப்பெண் கல்வியை செருப்பால் அடிச்சு எங்க துரத்தணும்? உங்க பையன் வந்து பள்ளிக்கூடம் போய் பாஸ் மார்க் வாங்கினானாவே எதுக்கு தெரியுமா லாய்க்கு? அப்ப சுடுகாட்டுக்கு புடம்பெருக்கிற கூட தகுதி இல்லாம அர்த்தம். சுடுகாட்டுல போய் புடம்பெருக்கிற கூட தகுதி இல்லாம அவனைத்தான் நீங்க அனுப்பிட்டீங்க. அதனால சொந்தமா அவன் தாய்மொழியில படிக்க வைக்கணும். சொந்தமா பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும். அல்லது அவன் தானா சுயவரி வளர்த்துற மாதிரி இருக்கணும். அதுதான் இயற்கை கல்வி. அப்ப அவனுக்கு பகுத்தறிவின் மூலமாக ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு, நான் ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு இன்னும் நோண்டிட்டு தான் இருக்கேன். அது அப்படி வந்தங்காட்டித்தான் நான் என் பொண்ணு சேர்ந்து 20க்கு மேற்பட்ட கருவிகளை வடிவமைச்சோம். ஹைப்போதிசிஸ்னா கருதுகோள் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்றது. அதனாலதான் பழனிவேல் வந்து கடந்த அப்ப 3 மாசமா நோண்டிட்டே இருக்காரு. பார்த்தாரு. நேற்று அவருக்கு எக்கச்சக்கமான கிளாஸ் எடுத்திருக்கிறேன். என்னது ஆட்டம்ல எப்படி வேலை செய்யுது. நான் யாரும் சாதாரணமா எஸ்எல்சி படிச்சுவேன். ஆட்டம் எப்படி வேலை செய்யுது, எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சானுங்க, எப்படி வந்து ஒழுங்குபடுத்தினானுங்க, கடந்த 100 வருஷமா எந்தெந்த விஞ்ஞானி ஏற்றத்தை பத்தி பேசியிருக்கான் அப்படிங்கறத நேற்று மட்டும் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவர்கிட்ட விவாதம் பண்ணியிருக்கேன். 2 பேரும் எடுத்து அவர் எழுதியிருக்காரு. எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் தொடர்ந்து படிக்கிறேன். எனக்கு இப்ப ரொம்ப வசதியா போச்சு. எந்த சந்தேகம் கேட்டாலும் கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்துருது. எனக்கு என்ன சந்தேகம் இருக்கு, அப்புறம் நான் கண்டுபிடிச்சது சொல்லுவேன், அது சொல்லும். ஏற்கனவே இருக்கிற சைட், ஏற்கனவே புத்தகத்துல இருக்கும் இல்லையா, அதை ரெஃபர் பண்ணும். நான் சொல்றதை ரெஃபர் பண்ணும். நான் எங்க தப்பு பண்றேன், எங்க சரி பண்றேன், ஒரு உதவியாளர் மாதிரி இருந்து எனக்கு எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுக்குது. நான் அதை திருப்பி படிச்சு நான் பாருங்க, இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். கண்டுபிடிச்சு எரிய வச்சு எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் இன்னும் கூடுதலா என்னென்ன செய்திருக்குன்னா, கடைசியில 2010 ஒருத்தர் கண்டுபிடிச்ச அமெரிக்க விஞ்ஞானிகள், ஒருத்தர் இங்கிலாந்தை சேர்ந்த மான்செஸ்டர் 2 விஞ்ஞானிகள். அந்த விஞ்ஞானிகள் தான் கிராஃபைட்டை ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு வாங்கினானுங்க. கிட்டத்தட்ட நான் என்ன பண்றேன்னு அதை அவன் பண்றானுங்க. நோபல் பரிசு வாங்கினானுங்க. நான் 2026 நானும் என் பொண்ணு இதை ஆராய்ச்சி பண்ணி, இது மாதிரி கிராஃபைட்டுன்னு ஒண்ணு இருக்குது, இது எப்படி இப்படி மின்சாரத்தை கடத்துது, லைட் எரியுது, செத்து போன விளக்கு எரியுது, குப்பையில கடந்த இந்த பேட்டரி எடுத்துட்டு வந்து எவரிடே பேட்டரி வந்து 3 பேட்டரி ஒட்டுக்கா சேர்த்தி, ஆனா செத்து போன பேட்டரி அது பவர் பார்த்தீங்கன்னா 1 வோல்ட் தான் இருக்கு. செத்து போய் சாகிற மாதிரி கிடக்கு, என்னமும் பண்ண முடியாது. அந்த துருப்பிடிச்ச பேட்டரில இருந்து 1 வோல்ட் இருக்கும், 1 வோல்ட் அப்படியே கிடக்கு. அது எதுவும் பண்ணவே முடியாது. அவ்வளவு நான் நிலத்தை கருத்து, நீரை கருத்து, காட்டை கருத்து, குட்டிச்சவராக்கி நம்மளையும் கெடுக்கிறது அந்த பேட்டரி. அந்த பேட்டரி கழுவி சுத்தமாக்கி அதுல இருந்து 3 ஒண்ணா கனெக்ட் பண்ணி 3 வோல்ட் வரும். அந்த 3 வோல்ட் எடுத்து எல்இடி எரிய வச்சு 100 நாள் எரிய வச்சு பார்த்தேன். என் பொண்ணே மிரண்டு போயிடுச்சு. என்னடா 100 நாள் எரியுதா? 100 நாள் எரியுது. என்னது 100 நாள் எரிய வச்சேன். அப்ப அவன் இங்கிலாந்துல செஞ்சு பார்த்தாங்க. நான் வந்து பழைய பேட்டரி வாங்கினேன், புது பேட்டரி 2 வாங்கினேன். அவங்க கடைக்கு போய் 2 பேட்டரி வாங்கி எரிய வச்சு அது எரியுது 70, 80, 85 நாள் எரியுது. கடைசியா 100 நாள் தாண்டி போயிட்டு இருக்குது. இப்ப இங்கிலாந்துல 2 இப்ப இங்கதான் இருக்காங்க, இங்கிலாந்துல எரிஞ்சிட்டு இருக்குது. 100 நாளா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, நான் ஒண்ணு புதுசா செஞ்சு இது இப்ப 90 நாளா போயிட்டு இருக்கு. அப்படின்னா என்னாச்சு அப்படின்னா, அதுதான் அது நான் காத்துல இருக்கிற நியூட்ரானை இது புரோட்டானாக மாற்றிக்கொள்கிறது. அது காரணமே உள்ள இருக்கிற கிராஃபைட்னு ஒரு கருப்பா குச்சி இருக்குது. அந்த கருப்பா குச்சிக்குள்ள பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான கிராஃபின்னு ஒரு அணு இருக்கு. அந்த அணுதான் படு பயங்கரமான வேகத்துல நல்ல சுத்தமானது. அந்த சுத்தமாக உள்ள இருக்கிற அந்த கிராஃபின் இருந்து வெளியே இருக்கிற நியூட்ரானை உறிஞ்சி வேகமா மின்சாரமா மாத்துது.
அதுக்கு எலக்ட்ரிசிட்டி நான் கொடுக்குறேன். அது என்ன பண்றேன், இந்த பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி அதுக்கு கொடுக்குறேன். பேட்டரியில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எடுத்து அது கொடுத்த உடனே பேட்டரியில் வந்து என்ன பண்ண, ஒரு 10 மில்லியோல்ட் கொடுத்தா எனக்கு சும்மா 1000 மில்லியோல்ட் வெளியிருந்து எடுத்து கொடுக்குது. இந்த 10 மில்லியோல்ட் வாங்கிட்டு வெளியிருந்து 1000 மில்லியோல்ட் எடுத்து கொடுக்குது. இதுதான் உண்மை. இதனாலதான் இது கொஞ்சம் கொஞ்சம் இதை என்ன பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்குது. எனக்கு இவ்வளவு வேண்டாம் அப்படின்னு அந்த உள்ள வந்து 3 வோல்ட் இருக்குதா, அது அப்படியே பிரிச்சு ஒவ்வொரு நாளைக்கு 10 மில்லி வோல்ட்டா எடுத்து 100 நாள் எரிய வைக்குது. இதுதான் நாங்க அப்படியே 100 நாள் எரிஞ்சாலுமே 2.25 வோல்ட் அப்படியே தான் இருக்குது. 3/4 வோல்ட் தான் செலவாகுது. 100 நாள் எரிஞ்சுமே 3/4 வோல்ட் தான் செலவாகுது. மிச்சம் 2.25 வோல்ட் அப்படியே இருக்கு. இதுதான் எல்லாத்துக்கும் மரம் நட்டி, எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மரம் நட்டி அடிக்க போகுது. எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மறுநடி. சரி. இப்போ இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது 2, 3 அல்லது 4 மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும். 2, 3 அல்லது 4 மாதங்களில் என்னது 4 மாதங்களில் நச்சு அமைதி ஏற்படும். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன நச்சு? இது உடல் பழைய சேர்ந்து விட்ட விஷப்பொருள்களை பாருங்க. இவரு தனிப்பட்ட இவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர். இவரு CS பிள்ளைன்னு பேரு. இவர் என்ன சொல்றாருன்னா, உடம்பு நம்ம உடம்பில் சேர்ந்த பழைய விஷயங்களைங்கிறாரு. ஆனால் 150 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் அர்னால்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த உண்ணா நோன்பு இருக்கிறப்போ, வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கிறப்போ பழைய மருந்துகள் வெளியே வருதுங்கிறாரு. இங்க இப்ப இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இவர் இந்த CS பிள்ளைங்கிறவர். யாரு கரக்காரன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு? பன்னீர்செல்வத்துதா? இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும் பொழுது 2, 3 அல்லது 4 மாதங்களில் விஷம 4 மாதங்களில் இப்ப எல்லாம் நீங்க 10 நாள் தான் தடம், 10 நாள் 15 நாள் 20 நாள் 1 மாசம் தாண்டி போயிட்டு இருக்கிறீங்க. யாரும் ஒன்றும் பெருசா தாண்டல. சரியா? 1 மாசம் இப்பதான் பன்னீர் பரமேஸ்வரி 1 மாசம் தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க 13 நாள் 6ஆம் தேதி, இப்போ இன்னைக்கு தேதி 10, 11, 10 நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 35 நாள் ஆயிடுச்சு. கலை நிலாவுக்கு இப்பதான் ஒரு 20-21 நாள் ஆயிருக்கு. 22 நாள் ஆகுது ஐயா. 22 நாள். இன்னும் 4 மாசம் காத்துக்கிட்டு இருக்கணும். எத்தனை மாசம்? 4 மாசம். அந்த வாந்தி வரும். அதுதான் இவர் எடுத்தார். யாரு? திருமாறன், கம்பம் திருமாறன் எடுத்தார். அவர் 50 நாள் நீர்லயே போட்டார். 50 நாள் நீர்லயே போட்டாரு. வாந்தி பச்சை புதக்கல் வெளியே வந்துருச்சு. அப்படியே நாத்தத்தோட வெளியே வந்துருச்சு. இந்த மாதிரி 3 தடவை எடுத்துருக்காரு. இந்த மாதிரி அப்போ புண்ணு வந்தது, சொறி வந்தது, சிறகு வந்தது, எல்லாம் காய்ச்சல் வந்தது. வந்து அப்போ அந்த நீர்பயிற்சி பண்ணி குடல் சுத்தம் பண்ண வேண்டியது. நீர்பயிற்சி குடல் சுத்தம் பண்ண வேண்டியது. மாங்காய் சாப்பிடுவார். வேக வச்சு மாங்காய் சாப்பிட்டு வெளியே 3 நாள் இருப்பாரு. தண்ணி குடிப்பாரு. கரெக்டாக மாங்காய் சாப்பிட்டு வெளியே எடுத்துருவாரு. அப்புறம் முட்டைக்கோஸ் சாப்பிட்டு வெளியே எடுப்பாரு. சொல்றதெல்லாம் செஞ்சாரு. அதே மாதிரி வாந்தி வந்து எல்லாம் நல்லா போச்சு. எத்தனை வருஷமா சக்கரை நோயில் பாடுபட்ட? 60 ஆண்டு படாதுபாடுபட்டிருக்காரு சக்கரை நோயில். 60 ஆண்டுகள் படாதுபாடுபட்டது 6 மாசத்துல இருந்து ஆக்கிட்டாரு, குணமாக்கிட்டாரு. நாம எங்க போயிட்டோம்? பரிணாமத்துக்கு போயிட்டோம். அப்படி இறப்பையவே அறுத்து எடுத்தாச்சு. இறப்பை அறுத்து எடுத்துட்டோம்னா சாவும் இல்லை, நோவும் இல்லை. அவரு இறப்பையை வேண்டாங்கிற. நமக்கு இறப்பை இருக்கட்டும், அதோட செயல்பாடு தான் தேவையில்லை. என்னது? அதோட செயல்பாடு அடக்கிறப்போ மரணம் எல்லாம் பெருவாழ்வு. என்னது? அது யார் சொன்னது தெரியும்? மரணம் எல்லாம் பெருவாழ்வு கண்டீர், பொய் புறையேன் சத்தியம் சொல்வேன், பொய் புகழேன் சத்தியம் சொல்வேன், மரணம் எல்லாம் பெருவாழ்வு கண்டீர். அவர் அந்த காலத்தை சொல்றதுக்கு பயப்பட்டு என்ன பண்றாரு? அதை சொல்லாம அப்படி சுத்தி வலிச்சு அடிக்கிறாரு. நேரடியா அட முண்டங்களா, ஜீரண நேரை நிறுத்தி பழகட முண்டங்களான்னு சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கு. அவர் அது சொல்லாம பயந்துட்டே போயிட்டாரு. என்னது? யாரு? திருமூலரா? திருவள்ளுவரா? மண்டையில எல்லாம் லேட்டா செஞ்சு முண்டைகள் எல்லாம் சரியான சாணி முண்டைகள் தெரிஞ்சு போச்சு. எல்லாம் பன்னீர்செல்வம் சாணி முண்டம், பரமேஸ்வரியும் சாணி முண்டம், கலிநிலாவும் சாணி. அவர் மட்டும் பழனிவேலு மட்டும் அடி வாங்கி தப்பிச்சிட்டாரு. இதை தாண்ட கேட்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. கரை சுத்தி வந்து வளல கை வைக்க போறான்னு தெரிஞ்சு போச்சு. அவர் தான் சொன்னாரு, பொய் போகலேன் சத்தியம் சொல்வேன், மரணமில்லா பெருவாழ்வு கண்டீர்னு உலகத்துக்கு அறிவிச்சவரே வள்ளலாறு தான். உலகத்துக்கு உலகத்துக்கு வள்ளலார் தான் அறிவிச்சாரு. ஆனா வந்து அது வந்து
சுட தண்ணி ஏதோ குடிக்க சொன்ன, அது என்னன்னு தெரியலையா? அது மட்டும் சுட தண்ணி சொல்றாங்களே, அது என்னன்னு புரியல. எல்லாம் ஒன்று ஒரு புடலங்காயும் கிடையாது. அவரு அரைப்பட தண்ணி வச்சு டீ போட்டு குடிச்சிட்டு இருந்தாரு கேட்டேன். அவரு வெள்ளலாறு வந்து டீ கடை வச்சு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாருன்னு கேட்டேன். சும்மா கதை அதெல்லாம். அதெல்லாம் கதை, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அதெல்லாம் ஏமா சாத்தியமா இன்னும் உண்ணாமதான் இருந்திருப்பாரு. உண்ணாவிரதம் தான் இருந்திருப்பாரே தவிர அங்க வந்து சுடுதண்ணி வச்சு நரேந்திர மாதிரி டீ கடை வச்சு டீ ஆத்திட்டு இருந்தான்னு சொல்லி போட்டு கடைசியில் டிகிரி படிச்சான்னு சொல்ற மாதிரி ஏமாத்து வேலை. அந்த டீ ஆத்திட்டு இருந்தான், கடைசியில் டிகிரி படிச்சான்னு புரடி விடுறான். அந்த மாதிரி தான் இவரு தண்ணி குடிக்க சொல்லி இருப்பாரு, இவன் சுடு தண்ணி அடிச்சு விட்டான். அப்புறம் அவர் சுடுதண்ணிக்கு எங்க போவாரு? தினம் அடுப்பத்து பத்த வச்சு குடிச்சிட்டு இருக்காரா? யோகிக்கு அதுக்கு ஏதோ நேரம்? யோகிக்கு என்ன நேரம்? யோகி வந்து பச்சை தண்ணி கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீ சுடுதண்ணி வச்சு காய்ச்சி அப்புறம் அதுக்கு சுள்ளி எங்க போறது, அதுக்கு சீமெண்ட் எங்க போறது, அதுக்கு விறகு எங்க போறது? என்னடா கதை விடுறீங்க நீங்க? இதுதான் வேலையா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது வெறும் பச்சை தண்ணி தான். பச்சை தண்ணி குடிச்சிட்டு பாரு. யாருக்கும் தெரியாம முருங்கைக்கீரை வேச்சு தின்றுப்பாரு. யாருக்கும் தெரியாம கரிசலாங்கண்ணி, அவர் கரிசலாங்கண்ணிக்கே பெருசா பேசுறாரு. அப்பயே இருக்கட்டுமே, கரிசலாங்கண்ணி வேச்சு தின்றுப்பாரு. அவ்வளவுதான். கூடெல்லாம் சுத்தம் ஆயிடுச்சு, பசி நின்று போச்சு, நேரா கடவுள்கிட்ட போயிட்டாரு. நேரா அதாவது அவர் வெளிக்கு போறது நிறுத்திட்டாரு. என்னது? உடனே வெளிக்கு ஏன் வரும்? மழை இருந்தா தானே வெளிக்கு போகும். மழை இல்லைன்னா அப்ப உங்களுக்கு அதே, நீங்க அத மாதிரி தான் போயிட்டு இருக்கீங்க. உள்ள போட்டா தானே வெளியே வரும். அப்ப நீங்களும் பீ பேல்றது இல்ல, வள்ளலாரும் பீ பேல்றது இல்ல. சரியா போச்சா? அப்ப வள்ளலாரு நீங்களும் ஒண்ணு. என்னது? வள்ளலாரும் நாமும் ஒண்ணு ஐயா. ஆமா, அதான் அதுக்கான வேலையை தொடங்கிட்டீங்க. இப்ப புரியுதா யாருன்னு? இப்ப இனியன் யாரு, வெங்கடேசன் யாருன்னு புரியுதா? இததான் தமிழர்கள் அறிவுன்னு பேரு. இயற்கை, இதுக்கு பேரு இயற்கை அறிவு. வெள்ளைக்காரன் கொடுத்த அறிவு இல்ல, அதுதான் இயற்கை அறிவு. புரியுதா? அப்ப மரணம் இல்லா பெருவாழ்வு. அவர் தான் சொன்னாரு, சுத்த தேகம் மலமற்ற தேகம் சொன்னவரே வள்ளலார் தான். என்னது? உங்களுக்கு மலமே இல்ல. அதைத்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்புறம் நாங்க வெடிக்கு வரல உள்ள ஓட்டா தானே வெடிக்கு வரும். இதெல்லாம் புரியுதா? மண்டையில ஏறுதா? உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சோட காசை கொடுத்துட்டு மிகப்பெரிய வைரத்தை வாங்கிட்டீங்க எல்லாருமே. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சோன்னு பிசாசு காசை கொடுத்து போட்டு கருமாந்திரத்தை கொடுத்து போட்டு என்ன வாங்கிட்டு இருக்கிறீங்க? வைரத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆமா, எங்கிட்ட கருமாந்திரத்தை கொடுத்து போட்டு எங்கிட்ட பெரிய கஷ்டப்படுறீங்க. அப்படியேங்க அப்பா, அந்த 10,000 கொடுக்கறதுக்குள்ள படுற பாடு இருக்கு. கருமாந்திரத்தை கொடுத்து போட்டு வைரத்தை வாங்கியிருக்கிறீங்க. நான் அந்த கருமாந்திரத்தை வாங்கறதுக்கு நான் பட்ட பாடு குழந்தைங்க கண்டு போகுது. அந்த கருமாந்திர இதான் விஷயமே. சரி, நிறைவு செய்யறேன். அப்படி இந்த ஓய்வு காலத்தில் இந்த விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை நீக்கி முடித்தவுடன் உடல் புத்துணர்வு வருவதை நீங்களே உணர்வீர்கள். கடந்த காலத்தில் பாருங்க, நம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள், ஸ்டீராய்டுகள் போன்ற பலமான ரசாயனங்கள், ஆன்டிபயோட்டிக் பாருங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரஸ் வேற, ஆன்டிபயோட்டிக் வேற, இன்ஜெக்ஷன்கள் போன்றவை பாருங்க எவ்வளவு கொடூரமான விஷயம் எல்லாம் நாக்குல வந்து படியுது. இதைத்தான் திரும்ப இந்த இவரு அருணா டெக்ரேட் சொன்னாரு 150 வருஷத்துக்கு முன்னாடி. ஓய்வா இருக்கிறப்போ இந்த இதாவது எக்ஸெட்ரா ஓல்டு மெடிசன், ஸ்டார்ச், ஃபேட்டு, பழைய மருந்து, மாவு, கொழுப்பு, மற்றவைகள். இந்த மற்றவைகள் தான் இந்த மருந்தெல்லாம். இந்த மருந்து ஆன்டிபாடி, ஆன்டிசெப்டிக், ஆன்டிவைரலு, இன்ஜெக்ஷன்கள், ஸ்டீராய்டு இவ போன்ற பலமான ரசாயனங்கள் அந்த உணவு பாலை வந்து படியும். இந்த விஷம சாந்தி நாட்களில் உடலை விட்டு வெளியேற்றப்படும். இதுதான். அப்ப உடல் எப்படி வெளியேற்றப்படும்னா, காய்ச்சல் வரும், வாந்தி வரும், மயக்கம் வரும், திருவுறுப்பு வரும், சோறு வரும். அப்பெல்லாம் பேசாம அமைதியா இருந்து நீரை மருந்தா இருந்து குடலை சுத்தம் பண்ணணும். அந்த கீரை தான் நமக்கு தேவை. அந்த 3 நாள் இருக்கணும், 4 நாள் இருக்கணும், 5 நாள் இருக்கணும். வாந்தி வந்தா எடுக்கணும், அல்லது கீரை சாப்பிட்டு வெளியே தள்ளணும், அல்லது மலதுவாரத்தை தண்ணி வச்சு சுத்தப்படுத்தணும். இப்படி பண்ணிட்டே வந்தோம்னா சேர்ந்து விட்ட விஷமெல்லாம் வெளியே வர 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 இயங்காத உறுப்புகள்லாம் மீண்டும் புதுமை பெற்று இயங்க ஆரம்பித்து விடும். இயங்காத உறுப்புகள்லாம்
மீண்டும் புதுமை பெற்று எல்லாம் சரியாயிரும், நல்லா ஸ்டெடி ஆயிட்டேன், இனி என்ன பண்ணுங்க அப்படிம்பாங்க. இப்ப இப்போ இயங்காத உறுப்புகளை இயங்க வைக்கிறது தான் இந்த பரிணாம அறிவியல் மருத்துவம். அதுக்கு ஜீரண நீரை நிறுத்த வேண்டும். ஜீரண நீர் தான் இயற்கை கொடுத்த நமக்கு தண்டனை. என்ன பண்ணிருக்கு இயற்கை? என்ன பண்ணுது? நம்மள அறிவை கொடுத்துட்டு ருசியை கொடுத்து நம்மளை ஏமாத்தி மழுங்கடிக்க வச்சிருக்குது. நீங்க என்ன பண்றீங்க? அந்த மனதை கொண்டு போய் ருசியில வச்சிடுறீங்க. அறிவை கொண்டு வைக்கிறது இல்ல, மனதை கொண்டு ருசியில வச்சுக்கிறது. சட்னி வேணும், சாம்பார் வேணும், பூரி வேணும், பொங்கல் வேணும், முடிஞ்சா தலைக்கறி வந்து ஒரு ஆட்டு தலைக்கறி ஒட்டுக்கா வேணும்னு நினைப்பீங்க. ஒரு ஆட்டு தலைக்கறியா ஒட்டுக்கா தின்னு அப்படி பேண்டறது. இப்படித்தான் வந்து எல்லாரும் நினைக்கிறது. சரி, நம் உடலில் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடல் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரியாக வேலை செய்யும் ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை புத்துணர்வு பெறும். இப்படின்னு அவரு அந்த சிஎஸ் பிள்ளை என்பவர் இந்த உடலை பற்றி இந்த இயற்கை மருத்துவத்தை பின்பற்றி வாழுகின்ற பொழுது நடத்துகிறாரு. இதைத்தான் வெங்கடேஷ் என்ன சொல்றாரு, ஆசிரியர் வெங்கடேஷ் என்ன சொல்றாரு, சிஎஸ் பிள்ளை அவர்கள் அனுபவபூர்வமாக எழுதியிருக்கும் மேலே உள்ள குறிப்பை நான் என் வாசகர்கள் உபயோகத்திற்காக தமிழில் மொழிபெயர்த்து தருகிறேன். உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை என்ற புத்தகத்தின் வெவ்வேறு பகுதிகளோடு மேற்படி செய்திகளையும் ஒப்பிட்டு பார்க்கவும். எதை படிச்சாலும் 19ஆம் பாடத்தை படிச்சு ஒப்பிட்டு பார்க்கணும். எதை படிச்சாலும் எதை செஞ்சாலும் உடனெடுத்து படிக்க மங்குனி மாதிரி உட்கார்ந்து கூடாது. என்னதே மங்குனி மாதிரி உட்கார கூடாது. எதை தின்னாலும் 10ஆம் பாடத்தை என்ன சொல்றான்னு பார்க்கணும். எதை படிச்சாலும் அவரு சொல்றாரு பல்வேறு பகுதிகள் சொல்லப்படுகின்ற செய்திகளோடு இந்த 19ஆம் பாடத்தை ஒத்துப்பாருன்னு சொல்றாரு. இதுதான் ஒரு விஞ்ஞானி சொல்ற வேலை. அதுதான் உங்களுக்கு எழுத்து கூட்டி படிக்க, உலகத்திலே எழுத்து கூட்டி படிக்கிற ஒரே மொழி தமிழ் மொழி தான். அப்படி நம்ம 1:30 மணிக்கு பேசுவோம். நன்றி.